ஹாய். குட் மார்னிங். காலையில் ஆத்திரப்பள்ளிக்கு போகலான்னு பார்த்தா மழையாக இருக்குது. நம்ம இப்போ ஆதிரப்பள்ளி அந்த வாட்டர் ஃபால்ஸ் மேலே ஏற போகிறோம். நமக்கு இங்கே வந்துச்சுன்னா இங்கே ஹெல்மெட்டில் இங்கே கொடுத்துக்கலாம், இங்கே டோக்கன் கொடுத்துக்கணும், அங்கே கீழே வந்து டிக்கெட் வாங்கிக்கலாம். டிக்கெட் வாங்கிட்டு டோக்கன் அந்த டிக்கெட் அங்கே கொடுத்துட்டு பஞ்சு பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட ஹெல்மெட் இருந்துச்சுன்னா ஹெல்மெட்டை வந்து இந்த கூடாரத்தில் கொடுத்துட்டு டோக்கன் வாங்கிட்டு மேலே போகணும். கீழே போகும்போது டோக்கனை கொடுத்துட்டோன்னா ஹெல்மெட்டு கொடுத்துருவாங்க. 2 வீலர் பார்க்கிங்கும் அங்கே இருக்குது, எதுவும் பைசா எதுவும் கொடுக்க வேணாம். அதிலே 2 வீலர் பார்க்கிங் போட்டிருக்கு, அந்த இடத்துலையே வண்டியை நிறுத்தினா போதும். இது ஏதோ ட்ரெயின் போகிற மாதிரி, ஏதோ பாலம் மாதிரி இருக்குது. ட்ரெயின் போகாது, ஏதோ மேலே திங்ஸு கொண்டு போகிற மாதிரி ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க. ஆவி மாதிரி வந்துட்டு இருக்கா. என்ன காமி? நாங்கள் எல்லாரும் ஆதிரப்பள்ளி பார்க்க போகிறோம், வாட்டர் ஃபால்ஸ். தாங்க இனி மேலே போயிட்டு வாட்டர் ஃபால்ஸை காமிச்சு கொடுக்குறேன். டாட்டா. இப்போ என்னென்னா நம்ம ஆதிரப்பள்ளிக்கு ஆதிரப்பள்ளி வந்தாச்சு. பார்த்து வா, நல்லா சறுக்குது. ஏய், நல்லா சறுக்கும் போலையே. அண்ணா நடந்து வா, மெதுவா பார்த்துடே. எம்மாடியோ, இந்த சறுக்கில் எப்படி போகிறது? மெதுவா. அவ்வளோதான். ஐயோ, எப்படி இருக்கு? பார்க்கவே இல்லை, அதுக்குள்ள இல்லை. கால் தெரிய வேண்டாமா? அங்கே தெரியும் பாரு. ஆற அங்கே தெரியும் பாரு. தண்ணி பாயிறது பார்த்தீங்களா? ஏதோ ஸ்லோ மோஷனில் பாயிறது மாதிரி இருக்கா? அங்கே அந்த இடத்துல பார்த்தீங்களா? அந்த கீழே எல்லாம் நம்ம போய் நிற்கலாம், ஆனால் இப்போது அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ரொம்ப தண்ணி போகுதா, அதனால் இருக்கும் போல். அங்கெல்லாம் ஏரியாலாம் சூப்பராக இருக்கு. பார்த்தீங்களா? நிறைய பேர் நிற்கிறாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, அதுக்கு இதுக்குன்னெல்லாம். ஓகே, ஆனால் அந்த இது தெரியாதே. இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறது எவ்வளோ இதாக இருக்குன்னு தெரியுமா? அந்த தண்ணி கீழே விழுந்து ஒரு மாதிரி ஸ்ப்ரெட்டாகி அப்படியே போகுது. ஆனால் கீழே இருந்துருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட நல்லா இருந்திருக்கும், ஆனால் கீழே விட மாட்டாங்களே. நெக்ஸ்ட் டைம் வரும்போது கீழே போகலாம். இந்த ஆறு இங்கெல்லாம் ரொம்ப இதாக இருக்குது, அகலமாக இருக்குது. இவ்வளோ இடத்துல வந்து நல்ல தண்ணியும், அந்த இடத்துல வந்து கொஞ்சம் மலையிலேருந்து வர்றதுனாலேன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கலங்குறது மாதிரி இருக்குது. அங்கெல்லாம் பாரு, அங்கெல்லாம் ஃபுல் மலை, இப்படி ஃபுல்லாக மலை, அது ஃபுல்லாக மிஸ்ட்டு, பனி மூடி அப்படி இருக்குது. கீழே ஃபுல்லாக வீடு, அந்த அப்பார்ட்மெண்ட்டு, தங்குற ரூமு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல. அது வந்து ஆற்றுக்கு சைடில் இருக்கிற ரூமுக்கு தனி ரேட்டு,
அங்கே அங்கே ஒரு பில்டிங்ல இருந்து கண்ணாடி வழியாக பார்த்தா இந்த ஆறு கீழே விழுறது அந்த அந்த மாதிரி இருக்குது, நல்லா தெரியும். அதான் தெரியும், அது பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இப்படி வா, இப்படி சுத்தியா. தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது கீழே போய் பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கு. இங்கே வர்றதுக்கு 120 ரூபா, அதாவது 2 பேருக்கு. ஒரு ஆளுக்கு அப்போ 120னா 60 ரூபா, ஒரு ஆளுக்கு 60 ரூபா, 2 பேருக்கு 120 ரூபா. அடட்டா மல்லட்டா அட்ட மல்லட்டா. கல்றியா? அது பரவாயில்ல, கொஞ்சம் நனைஞ்சா என்ன. ஆதரப்பள்ளி வந்திருக்கேன், கூட யார் இருக்கா தெரியுமா? திரும்பி வந்து நிக்கணும்னு முடியெல்லாம் எடுத்து விடு, சும்மா முடியெல்லாம் எடுத்து விடு. அந்த மாதிரியா? காது கிட்ட இருக்க முடிய சும்மா எடுத்து விடு. ஹலோ கைஸ், ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, ஒரு செக்யூரிட்டி மாதிரி இருக்கிறவங்க, செக்யூரிட்டியானு தெரில, இங்கே வார்டன் மாதிரி இருப்பாங்களே, அவங்க வந்து எங்கள்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இங்கே நின்னது போதும், இனி கீழே போகலாம் அப்படின்னு. நான் கீழே அலோவ் பண்ணுவாங்கன்னு நினச்சி பார்க்கல, கீழே சூப்பராக இருக்கும். கீழே போகலான்னு சொன்னோன்னே மனசுக்குள்ளே பட்டர்ஃப்ளை எல்லாம் பறந்துச்சு. இனி கீழே விடுவாங்களா எப்படின்னு உள்ளதை பார்த்துட்டு நாங்கள் கீழே போய் வீடியோ போடுறோம். ஓகே, ஐயோ சூப்பராக இருக்குது இந்த இடம்லாம், கண்ணு மறைஞ்சிருச்சே. மழை கண்டிப்பாக நீங்கள் இங்கெல்லாம் வந்து பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்கணும், மிஸ் பண்ணிடக்கூடாது. சரி, டாட்டா. இனி கீழே போயிட்டு நாங்கள் வீடியோ போடுறோம். சந்தோஷத்தில் வந்துட்டு இருந்தோமா, இங்கே வந்து பார்த்தா நோ என்ட்ரின்னு இருக்கு, காமிச்சு தரேன். நோ என்ட்ரி. அங்கே பார்த்தா க்ளோஸ்டுன்னு இருக்கு. அடுத்து அந்த பக்கத்து கடையில் உள்ள அந்த அக்காட்ட, அக்கா கீழே போகலாமான்னு கேட்டதுக்கு போமே போய்க்கோன்னு வர்றது. பின்னேந்து இதா போயிட்டுருக்கோம். சரி, கீழே போயிட்டு வீடியோ போடுறேன். வந்தாச்சு, பக்கத்தில் வந்துட்டோம். எப்படி இருக்கு தெரியுமா? நினைச்சு பார்க்காத அளவு அப்படி இருக்கு. எப்படி இருக்குன்னு பார்க்கணுமா? பார்த்தீங்களா? கீழே போகலாம். அங்கே போகலாமா? போயிடுறோம். இதில் வந்து மேலே கவர்லாம் போட்டுட்டு இருக்கிறதுக்கு, தலையில் இருக்கிறதையாவது எடுத்தால் கொஞ்சம் கூட நல்லா இருக்கும்.
பார்த்து வாங்கு. இங்கே வர முடியாதுன்னு நினச்சேன். ஏதோ வானத்துலேருந்து தண்ணி விடுற மாதிரி இருக்குது. ஐயோ, அப்படியே டேன் ஆகி பின்னாடி பார்த்தோன்னா ஏதாவது தெரியுதா? எப்படி இருக்கே? சூப்பரா இருக்கா? நனைஞ்சிட்டீங்க. இதுக்கு தான் எடுத்தேன். அப்படியே அங்கே எல்லாம் பார்த்து முடிஞ்சு இப்போ டயர்டாகி மேலே ஏறிட்டுருக்கோம். கீழே தான் அந்த வாட்டர் ஃபால்ஸு. நான் இந்த கவரெல்லாம் எடுத்துகிட்டு ஃபுல்லாக இது பண்ணேன்னா தலையெல்லாம் நனைஞ்சிடுச்சு. இனி அவங்க மேலே போகணும். இனி அவ்வளோதான், டாட்டா. இனி அடுத்து எங்கே போகிறோன்னு தெரில. மூணாறு, கொடைக்கானல், ஊட்டி இந்த மாதிரி போகணுன்னு தான் பிளானாக இருந்துச்சு. மழை இருக்குது, மிஸ்ட்டு ரொம்ப ஜாஸ்தி, போக முடியலை. வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா தான் இருக்குது. பின்னாடி அவள் லக்கேஜும் வச்சுட்டு ரோடு நல்லா இருந்துச்சுன்னா கூட ஓகே. குண்டும் குழியுமா இருக்கா, முடியலை. அதான் மெதுவாக இனி ரூமுக்கு போயிட்டு 11 மணிக்கு வெக்கேட் பண்ணோம். ரூமுக்கு போயிட்டு எடுத்துகிட்டு என்னென்னு யோசிச்சு கேரளாவுக்கு போனான்னு பார்த்தா தண்ணி ரொம்ப தண்ணியாக இருக்குது, அங்கே எல்லாம் போடான்னு சொன்னாங்க. நீ அப்படி வெக்கேட் பண்ண வேண்டியதான். டாட்டா டாட்டா சொல்லு. டாட்டா பாய்.